என் செல்ல குழந்தையே, இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் தாயானவள் என்னுடைய பாதத்தை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை நம்பிக்கையோடு வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதனால் இன்று இந்த தாயின் பாதத்தை நாம் தொட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல போகிறேன். எத்தனை நிலையிலும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு புரிந்து கொண்டாயானால் அடுத்தது இந்த தாய் எதனால் தன் பாதத்தை தொடச் சொன்னாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக நீ இந்த சூழ்நிலைகளை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நீ நல்லபடியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அன்பு உனக்கு ஒட்டு மொத்தமாக பல நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் குறையாது. ஒருபோதும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தாது. உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்காக உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவுபட என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய பாதத்தை வெள்ளிக்கிழமை இரவில் உனக்கு தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பாக்கியம் உனக்கு கிடைப்பதற்கான இந்த காரணத்தை என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல விஷயங்களை உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ தேவைகளை இந்த வாழ்க்கையில் நீ புரிந்திருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையோ தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் பல உண்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கட்டாயம் பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்கள்
நமக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றை நிறைவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு வராகியினுடைய பாதத்தை தொட்டால் என்ன, தொடவில்லை என்றால் என்ன என்று நீ நினைக்கிறாயா? உன் தாயின் பாதத்தை தொட்டதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய். எது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு. நாளைய விடியலை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு எதையும் நான் கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? இன்று நான் என் பாதத்தை தொடச் சொல்லி உன்னிடம் கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஏதோ ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன்னை சுற்றி இருப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த தருணம் இனி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் சரியாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஆழமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் தெய்வம் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் என் பிள்ளையினுடைய யோசனைகள் இனிமேல் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய அம்மா உன்னை தேடி வருகின்றேன். என்னுடைய பாதத்தை நீ தொடும் பொழுது உனக்குள் இருக்கும் பல தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை அது நடத்தும் அல்லவா? உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் அது நிச்சயமாக என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இவை ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நின்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் அத்தனை லட்சியங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருப்பது இனி உனக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கட்டாயமாக எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு நல்ல புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா தேவைகளும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்று நாம் நினைத்துதான் இத்தனையையும் விட்டுவிட்டோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையை நீ பதற வேண்டாம். எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக மாறத்தான் வேண்டும்.
ஆனால் அதற்கான கால அவகாசம்தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது. எதிலுமே உனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து விடுவாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து விடுவாய். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் இந்த தெய்வத்தின் அன்பை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே மீட்டு கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய நன்மைக்காக, இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற உண்மைக்காக, என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாமும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அறிந்தவள் உன் தாயல்லவா? உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டவள் உன் தாயல்லவா? உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நன்றாக உணர்ந்து அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பவள் உன் தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்குமே எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா புரிதல்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களும் என் பிள்ளைக்கு நிச்சயமான புரிதலை கட்டாயமாக கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ தயங்கி நின்றாலும் தவித்து நின்றாலும் உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். தெளிவோடு ஒவ்வொன்றையும் உணர்ந்துவிட நீ முயற்சி செய். முடியாது என்று இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ எப்பொழுதும் கலங்குவதை நிறுத்திவிடு. ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எதிர்வரும் காலங்களில் என் பிள்ளைக்கான ஒவ்வொரு தீர்வுகளும் சரியாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நடக்கும் அத்தனையையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டோமானால் தெய்வத்தின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற அந்த சந்தோஷம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் இந்த தாயின் அன்பு உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் சரியாக கொடுக்கும். ஒட்டுமொத்த மாற்றத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கும். முன்னின்று உனக்கு எதையுமே இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு தேவைப்படுகின்ற தைரியத்தை நான் எப்பொழுதும் உனக்கென்று கொடுக்க எண்ணுகிறேன். நீ விரும்புகின்ற விஷயங்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்திவிட நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை தேடி என்ன வந்தாலும், இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய மனதைரியம் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வழிநடத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உன் தாயின் வார்த்தைகளை நீ கேட்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா லட்சியங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் உனக்குரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நாம் இருக்கும் நேரம் நல்ல நேரமாகும். நாம் வருகின்ற காலம் நமக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கின்ற காலமாகும்.
எதுவரையிலும் இந்த வாழ்க்கையை யோசித்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காமல் நின்று கொண்டிரு. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியான முறையில் உனக்கே என்று இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தெளிவாகவே உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரிவர நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் அல்லவா? உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே புரியும் நேரம். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கடந்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் புரிந்து என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் இனிமேலும் எதற்கும் நீ அதிகமாக யோசித்து கொண்டு இருக்காமல் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு புரிதல்களிலும் நிச்சயமான எண்ணங்களை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னை சுற்றி நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் அடுத்த நாள் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே உனக்கு எடுத்து சொல்லிவிடும். அடுத்து வரும் நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய விருப்பம் போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் இந்த நாட்களில் இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ அடையக்கூடிய நன்மைகளை மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளை நம் நாளாக மாற்ற நாம் எப்பொழுதும் முனைப்போடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல புரிதல் ஒன்று எப்பொழுதும் உன்னை சரியாக வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கு நான் எடுத்து சொல்லும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டாயமாக மேன்மையடையச் செய்யும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை உணர்ந்து கொண்டு நீ நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து காட்டு. அடுத்தடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய். முடியாது, நடக்காது என்று இங்கு எதுவுமே உன் மனதில் இருக்கக்கூடாது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்கும் மன வலிமை உனக்குள் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்தால் எந்த விஷயத்திலும் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நீ சந்தித்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இனி உனக்கு நடக்கும் அத்தனையும் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சரி எது, தவறு எது என்று நான் உனக்கென எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன். உனக்கென அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தயாராக இருக்கிறேன். முன்னின்று நான் உருவாக்கும் இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. உன் எண்ணம் போல இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற ஆசிகள் போல இனி எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ இழந்து விடாமல் இரு. முடியாது என்று நீ நினைத்த காரியங்கள் கூட நிச்சயமாக இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை வருந்தாதே.
அம்மாவின் பாதத்தை தொட்ட உனக்கு தைரியத்தையும் நல்ல புரிதலையும் நான் கொடுக்கிறேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.